மகா கிருபையும் இறக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கால வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட அருமையாய் தயவாய் நீர் கூட்டி சேர்த்த உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே அடிமை மறைத்து தேவாவியானவர் வெளிப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம். பரலோகத்தின் மன்னாவை ஆண்டவரே எங்களுக்கு நீ பொழிந்தருள வேண்டுமாய் செபிக்கிறோம். என் கண்மலை மீட்பருமாய் கர்த்தாவே, அடிமையின் வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் சிந்தனைகள் தியானம் சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. சத்துரு பலன் கொள்ளாதபடி செய்வீராக. எல்லா அந்தகார சக்தியின் கிரிகள் பொல்லாத ஆவிகள் நசரனாய் இயேசுவின் அதிகாரம் நாமத்தினாலே கட்டப்படுவதாக. ஆவியானவர் வெற்றி கொடி பிடிக்கும்படியாய் மீட்பரட்சருமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் சில வாரங்களாக நாம் சபைகளை குறித்து ஆவியானவர் வெளிப்படுத்துகிறான காரியங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். முதலாவதாக எபேசு சபை, இரண்டாவது சிமிர்னா சபை, மூன்றாவது பெர்கமு சபை, நான்காவது தியாத்திரா சபை, இன்றைக்கு ஐந்தாவதாக பிலடெல்பியா, 5 சர்தை, அடுத்ததாக பிலடெல்பியா சபை. இன்றைக்கு நாம் பிலடெல்பியா சபையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வாசிக்க நாம் கேட்போம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. இங்கே நன்றாய் நாம் கவனிக்க வேண்டும். ஆண்டவரை குறித்து சொல்லும் பொழுது தேவன் ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் சில ரகசியங்களை குறித்தும் தேவனுடைய தன்மையை குறித்தும் அந்த சபைக்கு சொல்லி பிற்பாடு அந்த சபைக்கு ஆண்டவர் ஒரு ரகசியத்தை சொல்லி காதுள்ளவன் கேட்க கடவன், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த அதிகாரத்திலே அவர் முடிக்கிறார். சில வெளிப்பாடுகளை கொடுத்து அந்த சபைக்கான ரகசியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆக இந்த சபைக்கு ஆண்டவர் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்றால், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், இரண்டாவதாக சத்தியமுள்ளவரும், அவர் சத்தியமுள்ளவர், மூன்றாவதாக தாவீதின் திறவுகோலை உடைய தேவன். நன்றாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் பரிசுத்தம் உள்ளவர், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள். அவர் பரிசுத்த தேவன். இரண்டாவதாக அவர் எப்படிப்பட்டவர்? சத்தியமுள்ள தேவன், இல்லையா? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். அப்போ இஸ் த ட்ரூத், சத்தியமுள்ள தேவன். மூன்றாவதாக தாவீதின் திறவுகோலை உடைய தேவன். அப்போ இந்த தாவீதின் திறவுகோலை உடைய தேவன் என்று சொல்லப்பட்டது பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. அந்த தீர்க்க தரிசனத்துக்காக தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறார். ஏசாயின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஏசாயா 22:22, தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். இங்கு யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், தாவீதின் வீட்டினுடைய திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். அப்ப இது யாரை குறித்து சொல்லப்பட்டது? யாரை குறித்து சொல்லப்பட்டது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் பிற்காலத்திலே. அவருக்கு இந்த தாவீதின் திறவுகோலை அவர் கையில கொடுப்பேன்னு சொல்றார் இந்த தீர்க்க தரிசனம். அதை தான் இங்கு வெளிப்படுத்தல என்ன சொல்லப்பட்டிருக்குது? தாவீதின் திறவுகோலை உடைய தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வேதத்தில் ஆண்டவரிடத்தில் பலவிதமான திறவுகோல் இருக்கு, இல்லையா? அப்போ திறவுகோல்னா என்ன தெரியுமா? இப்போ உங்கள் வீட்டில் நாங்கள் வரோம், உங்கள் சாவியை எங்கள் கையில் கொடுத்துட்றீங்க. இப்போ ஒரு வீடை வாங்குகிறோம், இல்லையா? யூ ஆர் பையிங் எ ஹவுஸ். கடைசியாக என்ன கொடுக்குறான்? திறப்பு கொடுப்பான் கையில், இல்லையா? அப்போ தானே நீங்கள் வீடை திறந்துக்கிட்டு போகும். தப்பி உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா,
he give the full authority, power over the house. அந்த வீட்டின் மேலே உனக்கு என்ன கொடுத்துட்றாரு? சாவி, திறப்பு கொடுப்பது என்றால், திறவுகோலை கொடுப்பேன் என்றால் அதிகாரத்தை கொடுப்பேன். அப்போ தாவீதுடைய திறவுகோல், இந்த திறவுகோலை நான் அவன் மேல் வைப்பேன். அப்போ இந்த வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசுக்கு தாவீதின் குமாரனே என்று தான் ஆண்டவரை கூப்பிட்டாங்க. அவர் வந்ததே இங்கே, அதனால தான் அவர் யூத கோத்திரத்திலிருந்து ராஜசிங்கமாய் வந்தார். வாசிப்போம். அவர் என்ன, ஆண்டவர்கிட்ட நிறைய திறவுகோல் இருக்கு. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, வெளிப்படுத்தல் அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். அப்ப பாருங்க, இங்க ஒரு புஸ்தகம் இருக்கிறது, அதை உடைக்க முடியாத, திறக்க முடியாத எல்லாரும் பார்க்குறாங்க. அப்போ இதை பார்த்து கொண்டிருந்த அந்த தூதன் அழுகிறான். என்னன்னு, ஐயோ இதை யாருமே திறக்க முடியலையே. அப்போ என்ன சொல்கிறாங்க, நீ அழ வேண்டாம், இதை ஜெயிக்கிறதுக்காக ஒருத்தர் இருக்கிறார், அவர்தான் யூத கோத்திரத்து ராஜசிங்கம் இல்லையா. அடுத்தது அவர் யார் என்றால், அவர் தாவீதின் வேர் என்று சொல்லப்பட்டது. அதனால தான் இந்த திறவுகோல் என்பது அவர்களுக்கு கொடுக்கறதான இஸ் அ பவர் அண்ட் அத்தாரிட்டி. வாசிப்போம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அங்கே நாம் வாசிக்கிறோம். வாசிங்க. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. அப்ப சமாதான தேவன் வருமளவும், அந்த செங்கோல் என்றால் ஆட்சி, அரசாட்சி, பவர் இல்லையா. அந்த செங்கோல் யாருக்கிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது? யூதாவிடத்திலே. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. அப்படி என்றால் த அத்தாரிட்டி, த பவர் யாருக்கு? யூத கோத்திரத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் தாவீதின் திறவுகோல். அடுத்ததாக இன்னொரு திறவுகோலை ஆண்டவர் வச்சிருக்கார். வாசிப்போம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே இன்னொரு திறவுகோலை நாம் பார்க்கலாம். மத்தேயு 16:19. பரலோகத்திலே கட்டப்படும், நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலே கட்டும். இப்போ ரெண்டாவது பாருங்க, ஆண்டவராகிய இயேசு இங்கு யாருக்கு சொல்றாரு? தன்னுடைய சீஷனாகிய பேதுருவிடத்திலே சொல்லுகிறார், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் இல்லையா. அந்த சபைக்கு கட்டிவிட்டு நான் உனக்கு என்ன தருவேன்? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உனக்கு தருவேன். த கீஸ் ஆஃப் த ஹெவன். முதலாவது தாவீதின் திறவுகோல், அத்தாரிட்டி வாங்கிட்டார். அதனால தான் வீட்டிலிருந்த இயேசு என்ன சொல்லுகிறார்? மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டு இருக்கிறது. வாசிங்க. மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் 18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா? சகல அதிகாரம், எல்லா அத்தாரிட்டி கொடுத்துட்டார். அப்போ அத்தாரிட்டி என்ன? 10 செங்கோல் யூத கோத்திரத்தின் மூலமாக வருது. இங்கே வந்ததும் ஆண்டவர் சொல்கிறார், என்ன கொடுக்குறாரு? பரலோகத்தின் திறவுகோல். ஏனென்றால் சகல அதிகாரம் கூட. இப்போ சீஷர்களை அனுப்பும் போது கூட ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அவர்களுக்கு எதன் மேல் அதிகாரம் கொடுக்குறார்? மத்தேயு 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சீஷர்களை அனுப்புகிறார். வாசிங்களா. 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் ஒரு அதிகாரத்தை கொடுத்து அனுப்புறார். போய் எல்லாத்தையும் பிசாசை துரத்துங்க, நோயை குணமாக்குங்க, மரித்தவரை எழுப்புங்க. முதலாம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பாத்தீங்களா? கமாண்ட், he gave the power. அப்போ ரெண்டாவது, இந்த அதிகாரத்தினால தான், இதுதான் பரலோகத்தின் திறவுகோல். ஒரு மனுஷன் பரலோகத்தில் இப்போ வீடு பூட்டி இருக்க வீட்டில் பிரவேசிக்க முடியாது இல்லையா. பரலோகத்தின் திறவுகோல் என்ன? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் புறப்பட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில்
பிரவேசிக்க மாட்டான். யூ cannot enter. அப்போ உள்ள பிரவேசிக்கிறதுக்கு கீயே என்ன தெரியுமா? ஆண்டவர்கிட்ட தான் இருக்கு. இப்போ முதலாவது தாவீதின் திறவுகோலுடையவர், ரெண்டாவது அவரிடத்தில் தான் பரலோகத்தின் திறவுகோல் இருக்கு. அடுத்ததாக வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 18 வசனத்தை நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 18 வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். அடுத்து என்ன கீ வச்சிருக்காரு? என்ன திறப்பு வச்சிருக்காரு? மரணத்திற்கும் பாதாளத்திற்கும். மரணத்துக்குரிய திறப்பும் அவருக்கு தான் இருக்கு, பாதாளத்துக்குரிய திறவுகோல். அப்போ மரணம், ஒரு மனுஷன் மரிக்கிறான் என்றால் அது ஆண்டவராய் இயேசுவை அறியாமல் அந்த மனுஷன் மரிக்க முடியாது இல்லையா? அதனால தான் மரண வாசல்கள் உனக்கு திறந்ததுண்டோன்னு யோபுவின் பார்க்கிறோம். மரண வாசல்களை பார்த்திருக்கிறாயா என்றார் இல்லையா? அப்போ இந்த மரணத்துக்குரிய திறவுகோல் அவரிடத்தில் தான் இருக்கு, பாதாளத்துக்கு தெரியும். த கீஸ் ஆஃப் த ஹேடிஸ் அண்ட் த கீஸ் ஆஃப் த டெத். இது எல்லாத்தையுமே வச்சு அப்போ த கீஸ் ஆஃப் த டெத், the keys of the Hades, the keys of the heaven and the keys of David. இத்தனையுமே அவருக்கு இருக்கு. அதனால தான் அவர் தன்னை இப்படியாய் வெளிப்படுத்துகிறார். இத்தனை திறவுகோலும் என்கிட்ட தான் இருக்கு என்று சொல்லி அடுத்த வசனத்தில் வெளிப்படுத்தல் நாம் வாசிக்கிறோம். 3 அதிகாரம் 9 வசனத்தை வாசிப்போம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவரும் பூட்ட மாட்டான். இப்ப இந்த சபைக்கு, பிலதெல்பியா சபைக்கு கொடுக்கிறதான ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ என்னென்ன கிரியை செஞ்சிருக்கிற எல்லாத்தையும் எனக்கு தெரியும். வாட் ஆல் த டீட்ஸ். நீ ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் அது தெரியும். அதாவது ஆலயத்துக்கு நீ என்ன வேலை செய்கிற அதுவும் உனக்கு தெரியும். ஆலயத்துக்குள்ளே வந்து என்ன வேலை செய்கிற அதுவும் தெரியும். ஆலயத்தில் குழப்பம் உண்டாக்கினால் அதுவும் தெரியும். எல்லா கிரியைகளையும் நான் அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்ன செய்தாய்? என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால் உனக்கு முன்பாக நான் என்ன வைத்துட்டேன்? திறந்த வாசல். அப்ப ஓப்பன் கேட். யாருக்கு? அந்த சபை மக்கள் எப்படிப்பட்ட அவங்க கிரிகளை அறிஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தது, ஆனால் அவர்கள் வசனத்தை கை கொண்டாங்க. பிலதெல்பியா சபை என்ன செய்தாங்க? வசனத்தை, வேர்ட் ஆஃப் காடுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க. அந்த வசனத்தை கை கொண்டதுனாலே அவர்களுக்கு முன்பாக என்ன வச்சுட்டேன்? உனக்கு முன்பாக நான் திறந்த வாசல் வைத்திருக்கிறேன், அதை ஒருவரும் பூட்ட மாட்டான். அப்போ இந்த திறந்த வாசல் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன திறந்து வச்சிருக்கார்? வாசல் திறந்து வச்சிருக்கார். ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் நிற்கிறதே என்ன தெரியுமா? இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன். இது அவர் சொல்றாரு, நான் வாசற்படியில நிக்கிறேன், கதவை நீ தரன்றார். ஆனால் திறந்த வாசலை வச்சிருக்கேன். அப்ப என்னத்தை திறக்கிறதான வாசலை நமக்கு முன்னாடி வச்சிருக்காரு இந்த சபைக்கு என்றால், வசனத்தை கை கொண்டபடினாலே. வாசிப்போம். ஏசாயின் புஸ்தகம் 45 அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. அப்ப கோரேஸ் என்றால் அபிஷேகம் பெற்றவர். கோரேஸ் என்ன? அபிஷேகம் பெற்ற. அப்ப அந்த கோரேசுக்கு முன்பாக நான் என்ன வச்சிருக்கேன்? திறந்த வாசலை வச்சிருக்கேன். எதுக்கு இந்த வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது என்றால் என்னென்ன செய்யறதுக்கா? ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படி. ராஜாக்களின் இடைக்கட்டுகள் எல்லாம் கட்டுப்பட்டான். சாத்தான் பாவக்கட்டு, மரணக்கட்டு, பாதாளக்கட்டு, இந்த கட்டுகள் எல்லாம் போட்டு வச்சுட்டான். இந்த கட்டுகளை எல்லாம் அவுத்து விடுறதுக்கு தான் திறந்த வாசல் வைக்கிறது. ஏனென்றால் இந்த கட்டுகள் வாசிப்போம், சீக்கிரம் வாசிங்க. சங்கீதம் 18:4 வாசிக்கும் போது, இதோ மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. அதனால தான் இவர் மரண கட்டுகள்னா மரணத்துக்கு சாவி யார்கிட்ட இருக்கு? ஆண்டவர்கிட்ட இருக்கு. பாதாளத்தில் கட்டு, பாதாளத்து சாவி யார்கிட்ட இருக்கு? ஆண்டவர்கிட்ட தான் இருக்கு. அப்போ மனுஷன் பாவக்கட்டு,
பாவத்திலிருந்து பாவ கட்டுகளை அவிழ்க்கிறதும் ஆண்டவர் தான் கட்டுகளை அவிக்கிறார் இல்லையா? அதனால தான் சொல்றாரு, ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படியாக திறந்த வாசலை வைக்கிறேன். அதே ஏசாயா 45 அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். இங்க என்ன சொல்ற பாருங்க, இந்த கோரேசுக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன் என்றால் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாப்பாக்களை முறித்து அந்தகாரத்தில் எல்லாம் பொக்கிஷங்களை தரணும். இப்போ நிறைய பேர் பாருங்கள் புதையல்களை தான் தேடி போகிறாங்க இல்லையா? எகிப்தில் போய் இன்றைக்கும் என்ன செய்கிறாங்க, அந்த பிரமிடுகளில் உடைச்சி ஏதாவது புதையல் கிடைக்குமா, தங்கம் வெள்ளி வைரம் இதெல்லாம் கிடைக்குமான்னு தேடிட்டு போகிறாங்க இல்லையா? ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நானே உடைக்கிறேன், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்ப்புகளை முறித்து அந்த காலத்தில் பொக்கிஷங்களை தரும். அப்படி என்றால் என்ன, திறந்த வாசல் என்ன தெரியுங்களா? இந்த வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியாக அந்த வாசலை திறக்கிறார் இல்லையா? இன்னொரு வாசல் ஆண்டவர் என்ன திறக்கிறார் என்றால், ஆண்டவர் திறக்கிறதான முக்கியமான வாசலே வாசிப்போம். கொலேசியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கொலேசியர் 4:4.